ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண வீடுகள்லாம் செய்கிற நெய் சோறு தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்க்கலாம். தேங்காய் பால், பாஸ்மதி ரைஸ், நெய், தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை ஒரு கொத்து, பட்டை கிராம்பு ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அகலமான சட்டி வச்சுருக்கலாம். தேங்காய் நான் தான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணுறேன். இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் இடித்து போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ரம்பை இலை ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இதுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு காரமே வந்து நம்ம எந்த சில்லி பவுடர்லாம் போட போகிறதில்ல, அது பச்சை மிளகாய் காரம்தான். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்போ ஆட் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால், அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக 1க்கு 1 தான் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விடுங்க. உப்பு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரே ஒரு இனுக்கு, அது 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி இப்போ தான் ஆட் பண்ணணும். ஏன்னா முதவே ஆட் பண்ணி வதக்கி விட்டேன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால தக்காளி வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஓகே, நல்லா கொதிக்கக்கூடாது. ஓரளவு அப்படி அந்த மேலே பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி ஆட் பண்ணலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதாவது அரிசியில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற மாதிரி, ஓரளவு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அரிசி தெரியுது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் பண்ணிடலாம். ஓகே, தவா வைக்கிறோம். நல்ல ஒரு வெயிட் மேலே வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அது தேங்காய் பாலெல்லாம் மேலே வந்து இருக்குது. அதை வந்து நம்ம நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து விடலாம். மீதி இருக்க நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம நெய் வந்து தானாக மெல்ட் ஆகும். இருந்தாலும் நம்ம கலந்து விடும் போது கீழே இருக்க சாதம் மேலே போகும்போது அந்த நெய் அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ரைஸ் பாருங்கள், ஒன்று ஒன்றா நல்ல நீளமாக தனித்தனியாக வந்திருக்கு. எப்போவுமே தேங்காய் பால் சாதத்துக்கு 1க்கு 1, அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால், இந்த அளவுக்கு வச்சுருந்தோன்னா கரெக்டாக வரும். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணலாம். ஒரு சில ஊர்களில் கல்யாண வீட்டுக்குமே இந்த தேங்காய் பால் நெய் சோறு இது வந்து செய்வாங்க. நல்ல ஒரு வாசனையாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெய், நெய் இந்த 2 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த எண்ணெயும் இதில் ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.